பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்கு? தண்ணி தொட்டி. வந்தோன்னு என்ன பண்ணோம்? கால்களை கழுவிட்டு சர்ச்சுக்குள்ள வரும்போது எவ்வளவு புனிதமா இருந்திருக்காங்க பாருங்க. காலை கழுவிட்டு சுத்தமா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க? குத்து விளக்கும் மேஜையில அப்பம், ஏசப்பாக்கு பலி செலுத்துறதுக்கு அப்பமும் அந்த காரியங்கள் இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் வரலாம். ஆனா அதை தாண்டி பாத்துக்கங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் இங்க யாருமே வர முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் அப்படின்னா, ஹிந்து கோயில்ல வெளிப்பிரகாரம் வரைக்கும் போலாம், உள் பிரகாரத்துல போக முடியுமா? நம்மளாம் ஐயரை தவிர யாரும் போக முடியாது. இப்ப 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி இளையராஜா இசைஞானி என்ன பண்ணாரு? போயிட்டா தெரியாம உள்ள உடனே வெளியே அனுப்பிட்டாங்க. அது நியூஸ் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. கோவில் கருவறை முன்பிருக்க அர்த்த மண்டபத்துல இருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகளவில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் இசைஞானி இளையராஜா. 45 ஆண்டுகளுக்கு மேலாக இசையில யாராலையுமே அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. இடையில இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டாள் கோவிலுக்கு போயிருக்காரு. அப்போ கருவறைக்கு முன்னாடி இருக்க அர்த்த மண்டபத்துல அவர் நுழைஞ்ச போது அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால அந்த மண்டபத்தோட படிக்கட்டுக்கு அருகே நின்று அவர் கோவில் மரியாதையை பெற்றிருக்காரு. தீவிர கடவுள் பக்தர், உலகளவில் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் இசைஞானி இளையராஜா. இவரை இப்படி செஞ்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அந்த கருவறைக்குள்ள அவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வருஷத்துல ஒரு திருப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா உங்களுக்கு தெரியும், பலி செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் இருக்கார்ல, சர்ச் பாஸ்டர் இருக்கார்ல, உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஆட பலி செலுத்துறதுக்கு பலிபீடத்துல வராங்க. இங்க யாருமே வரவே முடியாது. ஏன் இங்க வர முடியாதுன்னா, கர்த்தர் இங்க வீட்டு இருக்கிறார். இந்த பெரிய துணி போட்டு மறைச்சிருப்பாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். வருஷத்துக்கு ஒரு திருப்பு அந்த ஆசாரியர் உள்ள வரும்போது இடுப்புல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கயிறு கட்டி பலி செலுத்த உள்ள வரும்போது, ஆண்டவர் சமூகத்துல பலி செலுத்த உள்ள வரும்போது, நடந்து வரும்போது நீங்க சவுண்ட் கேட்கும். நல்ல உள்ள வந்து இந்த பெட்டியில, உடன்படிக்கை பெட்டியில ரத்தத்தை தெளிச்சு ஜனங்கள் பாவங்களுக்காகவும் இந்த பாஸ்டரோட பாவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில நல்லபடியா போயிட்டாருன்னா பரவாயில்ல. சப்போஸ் பரிசுத்தமா இல்லாமல், தகுதியோடு இல்லாமல் இந்த ஆசாரியர் ஊழியம் செய்ய உள்ள வந்துட்டா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடனே அந்த ஸ்பாட்ல அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே செத்த போனா, இந்த போனா என்ன ஆயிரும்? கீழே கிடக்கும். வெளியே கூட யாராவது வந்து உள்ள வந்து எடுக்க கூட முடியாது. ஏன்னா இந்த ஆசாரியரை தவிர யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தமான திருச்சபை. நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒருத்தங்க கீழே விழுறாங்க அப்படின்னா, அந்த மணி சவுண்ட் டிஃபரெண்டா கேட்கும், தனப்படம் கேட்கும். ஒரு மாதிரி, ஆஹா அடிச்சிட்டாரு ஆண்டவர், வெளியில இருக்கவங்க நடப்பாங்க, ஐயோ ஆண்டவர் அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு இந்த பாப்பாங்க. சத்தமே இருக்காது, சைலண்டா இருக்கும். அந்த டெட் பாடியை எப்படி இழுப்பாங்க? கயிறு கட்டி அனுப்பியிருக்காங்களே, இந்த கயிறோடு அப்படியே வெளியே பிடிச்சி இழுத்தாங்கன்னா வெறும் போனா தான் வெளியே வரும். அப்பேற்பட்ட பரிசுத்தமான திருச்சபை அந்த ஆசரிப்பு கூடாரம். ஆனா இன்னைக்கு இதுதான் பலிபீடம். யாரு வேணா எப்ப வேணா வந்து இங்க ஜெபம் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி இருக்காரு. நீங்க நினைச்சா இங்க வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் 4:14 ஆண்டவர் படிக்கங்க. இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா எல்லா விதத்திலும் நம்மள போல ஏசப்பா 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்காரு. பாவமே இல்லாதவராய் இருக்கிற ஆமென் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா.